வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம். என் பேர் முஹைதீன் அப்துல் காதர். சரிங்க சார். நான் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் பிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். நாங்கள் ஏன் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய மாணவர்களை சந்திச்சு அவர்களுக்கு சுய முன்னேற்றத்தை பற்றியும் மனதை பற்றியான பெரிய விழிப்புணர்ச்சியும் மனதை பற்றியான ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைக்கு அவங்க அறிய செய்கிற வகையில் நிறைய உரைகள் ஆற்றிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆய்வு செய்து கொண்டும் அதை சார்ந்து இளைஞர்களின் மனம் சார்ந்து ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கிறதுனால மனதின் வலிமை பற்றியான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். தாராளமாக பகிர்ந்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மனிதனோட மனதிற்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க? மனதுக்கும் மூளைக்கும் தொடர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சரிங்க உடல்னா என்ன, மனம்னா என்ன, சரிங்க மூளை அப்படிங்கிற விஷயங்களை பற்றி முதல்ல தனியாக நம்ம பார்ப்போம். சரிங்க. நம்ம இந்த உடல் பொதுவாக இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் பிறக்குது. சரிங்க சார். அதுல 6 அறிவு உள்ள உயிரின மனிதன் தான் சற்று மேலோங்கி இருக்கான். சரிங்க சார். அவன் தான் இந்த மற்ற படைப்புகளை விட சரிங்க சார் சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை சரிங்க இறைவன் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். இந்த உயிரை பொறுத்த வரைக்கும் சரிங்க அவனுடைய உடல் உறுப்புகள் இதெல்லாம் பிசிக்கல் பாடி. சரிங்க சார். இவனுடைய உயிர். சரிங்க சார். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கடையில மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்க சார். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மூளை. சரிங்க சார். பிசிக்கல். சரி, பிசிக்கலா இருக்க ஒரு விஷயங்களை நம்ம கண்ணால பார்க்க முடியும். சரிங்க சார். மனதை நம்ம சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. சரிங்க சார். ஆனா அதை ஒரு மின்காந்த அலைகளாக நம்ம பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார். அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அகச்சிவப்பு கதிர்கள், பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது உடலை சுற்றக்கூடிய மின்காந்த அலைகளை கூட மிக துல்லியமா போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஓ, மின்காந்த அலைகள்னா புரியல சார். நம்ம உடல்ல இருக்கிற மனதோட மின்காந்த புரியல. மனதுடைய மின்காந்த அலைகள் கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உயிர்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர் காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அந்த உயிர் காந்த ஆற்றலுடைய அலைகள் தான் மனதா இயங்குது. சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கடல் பரப்பு இருக்கு. சரிங்க சார். கடல் பரப்புல அலைகள் உருவாகுது. சரிங்க சார். ஆனா கடல் வேறு அலைகள் வேறுன்னு சொல்ல முடியாது. ஓ சரிங்க சார். ரெண்டு ஒண்ணுதான். சரிங்க சார். அலை காத்து அதில் அடிக்கும் பொழுது கடலுடைய நீரே அலையா மாறி கரையை மோதிக்கிட்டே இருக்கு. சரிங்க சார். காற்று அடங்கி விடும் பொழுது அலைகள் கடலா இரண்டு ஒன்றாக மாறி விடுகிறது. சரிங்க சார். அது மாதிரிதான் இன்னைக்கு இறைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, எத்தனையோ மதங்கள் உலகம் ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாலும், மலையிலிருந்து தோன்றக்கூடிய நதிகள் பல வகை இருந்தாலும், கடலில் போய் சங்கமிக்கிறது ஒரே குறிக்கோள் நோக்கி தான் அது வந்துகிட்டு இருக்கு. அவனுடைய பயணம் கடலில் சங்கமிப்பது அப்படின்னு தான். அவனுடைய பாதை பல்வேறாக இருக்கலாம். சரிங்க சார். தோன்றிய இடம் வெவ்வேறாக இருக்கலாம். சரிங்க சார். சேரும் இடம் ஒன்று தான் கடல். இப்ப உடம்புல இருக்கிற பிசிக்கல் வேற, மனம் வேறன்னு சொல்லுங்களா சார்? பிசிக்கல் வேற மனம் வேற அப்படிங்கிறத விட, சரிங்க சார், அதுக்கு பஞ்சபூதங்களை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரிங்க சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம் அன்று நெருப்பு. சரி, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. சரிங்களா? அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொருடைய கலவைகள், அந்த கூட்டு அணுக்கள் இந்த பிரபஞ்சமே அணு என்ற அந்த அணு துகள். சரிங்க. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு சயின்ஸை சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சின்ன சிறிய அணுக்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த பிரபஞ்சமே. சரிங்க சார். இது ஒவ்வொரு அணு, நீங்க வேதியியல்ல படிச்சிருப்பீங்க. இப்ப கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தா ஒரு வாயு. ஹைட்ரஜனே எத்தனை மூலக்கூறுகள் இருக்கு? CH4, மீத்தேன். கார்பன் ஒரு அணுவும் ஹைட்ரஜன் 4 அணுக்களும் சேரும் பொழுது மீத்தேன் வாயு உருவாகுது. இந்த மாதிரி இந்த இரண்டு வேறுபட்ட அணுக்கள் எந்த விகிதத்துல ஒண்ணு செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாள் உருவாக்கக்கூடிய வாயுவோ, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கக்கூடிய
பஞ்சபூதங்கள்ல வந்து நீர், அப்புறம் நிலம் அப்படின்னு போகும் பொழுது எல்லாத்தினுடைய அடிப்படை விஷயமே அந்த அணுதான். சரிங்க சார். உங்க உடம்புல இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்ங்கிற சக்தியும் பாத்தீங்கன்னா அந்த அணு அடிப்படையா வச்சுதான் இருக்கு. என்னோட உடம்புல இருக்கும் அந்த அணு வச்சுதான் இருக்கு. அப்படின்னா மனம்ன்றது அணுக்கு அந்த அணு ஓட்டத்துல இருக்கக்கூடிய அலைகள் ஏற்படுது இல்லைங்களா? அதுதான் வந்து மனம். சரிங்க சார். சரிங்களா? இப்ப ஐம்புலன்கள் மூலியமா அந்த உலகத்தை வந்து நம்ம வந்து நுகர்றோம். அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும்னா அப்படின்னா நம்ம அணுக்களால் ஆனப்பட்ட இந்த உடம்பு வந்து உடம்பே மனசு தானே சார் சொல்லணும்? உடம்பே மனசுதான் இல்ல. சரிங்க. ஆனா உடம்புல வந்து மனசு வந்து இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு கிடையாது. உங்க உடம்பு சுத்தி வந்து ஒரு அலையா வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரிங்க சார். சரிங்களா? அது வந்து ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். ஸ்தூல சரீரங்கிறது இது நமக்கு வந்து கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம். சூக்கும சரீரங்கிறது இதுக்கு நம்ம உடம்புடைய அந்த வடிவம், அந்த புற தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கேற்ற அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு அலை ஓடிக்கிட்டே இருக்கும். வந்து ஆரான்னு சொல்றாங்களே சார், ஆரான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதான் வந்து பிராணிக் ஹீலிங்ல வந்து அது ஒரு ரைக்கில வருது. இந்த மாதிரி ஹீலிங் மெத்தட்ல எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, நான்கிற அந்த உணர்வு தான் வந்து உயிர். இந்த உயிர் சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அவனுடைய மூலாதாரமே அந்த உயிர் தான். சரிங்க சார். இந்த உயிர் வந்து நம்ம வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கும். சரிங்க சார். இந்த பிரபஞ்சம் வந்து எல்லையற்றது. சரிங்க சார். அது ஆதி அந்தம் இல்லாதவன் இறைவன். அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அவனிடம் இருந்து உருவான நாமெல்லாம் ஒரு சிறு சிறு பகுதிகள், சிறு துளிகள். இப்ப அப்பனா வந்து நம்மளுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. நாமே கடவுள் தான். நாமே கடவுள் தான். கடவுளில் இருந்து வந்த சிறு பகுதி நாம். இத சிம்பிளா நீங்க எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதே கடலுக்கு வருவோம். கடல்ல வந்து நிறைய தண்ணீர் பரப்பு இருக்கிறது. ஒரு பெரிய மண்பானை எடுத்துட்டு போறீங்க. மண்பானை எடுத்துட்டு போய் கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே வந்து அழுறீங்க. இப்ப கடலுக்குள்ள தண்ணி தான் வந்து மண்பானையில இருக்கு. ஆனா கடல்ல இருக்க தண்ணியையும் மண்பானையில இருக்க தண்ணியும் எது வேறுபடுத்துது? அதோட அளவுதான் சார். எது பிடிக்குது? அளவு. அதே மாதிரி மண்பானைக்குள்ள வடிவத்துக்குள்ள அந்த மண்பானைங்கிற அந்த உருவம், அந்த ஸ்தூல உடம்பை எடுக்கும் பொழுதுதான் அது ஒரு வடிவத்திற்குள்பட்டு வருகிறது. சரிங்களா? இப்ப இந்த மண்பானைய உடைச்சிடுறீங்க. ஆமா சார். உடைச்ச உடனே கடலுடைய நீர்ப்பரப்போட இந்த மண்பானையில் தண்ணி வந்து கலந்துருது. இதுதான் வந்து இன்னைக்கு படைப்பினுடைய அறிவியல் ரீதியான உண்மை. இத வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இடம், பொருள், கலாச்சாரம், பாரம்பரிய அடிப்படையா வச்சு பல்வேறு கருத்துக்களை வந்து டைரக்டா சொன்னா எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகாது. அப்படிங்கிறப்ப அதை வந்து ஒரு சில இதிகாசங்கள், புராணங்கள் மூலியமாக கடவுள்களை சிருஷ்டித்து அதன் அடிப்படையில வந்து சொல்ல வந்த அந்த பஞ்சபூத கொள்கைகள் தான். கொள்கைகளை வந்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்து அவங்க வாழ்ந்ததாக சுத்திட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மனம், இந்த உயிர் ஆற்றலை வந்து சரியான முறையில பயிற்சி செய்து பயிற்சி அடையும் போது அந்த நம்முடைய ஜீவாத்மா நமக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில் உள்ள அந்த லிங்க வந்து தொடர்பு வந்து சரியான முறையில் டியூன் பண்ணும் பொழுது நம்ம சராசரி மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்களோட அளவிற்கரிய ஆற்றல்களை வந்து கிடைக்குது. அவங்களுக்கு மிகப்பெரிய சக்திகள்லாம் கிடைக்குது. அதன் மூலியமா சாதனைகள் நிறைய செய்தாங்க. இப்ப நம்ம கடவுள்கிட்ட இருந்து வந்தாலும் நம்ம கடவுள் சொல்லக்கூடிய அளவரிசைகளை நம்மகிட்ட டியூன் பண்ற அளவுக்கு நம்ம தகுதி அல்ல. நம்ம தகுதி அல்ல அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கான பயிற்சியில இல்லையோ? முரண்படுறோம் சார். என்ன